அனைவருக்கும் வணக்கம். அதாவது பிரியாத கணவன் மனைவி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு பெண் ஜாதகத்துல சுக்கிரன்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவை தொடர்பு கொள்வது. அதாவது குரு சுக்கிரன் இணைவு அல்லது குரு கேந்திரமான அமைப்பில் குரு சுக்கிரனை தொடர்பு கொள்வது. குருவும் சுக்கிரனும் சம சப்தமமா இருக்கிறது. இதுல குரு வக்கரம் அடையக்கூடாது, நீசம் அடையக்கூடாது. ராகு கேது கூட இணைந்து தோஷ நிலையில இருக்கக்கூடாது, அஸ்தங்க அமைப்புல இருக்கக்கூடாது. இத்தனை நிலைகளும் இருக்கணும். இதே சுக்கிரனுக்கு இருக்கணும். வக்கரம் இல்லாம, நீசம் இல்லாம, பாபர் தொடர்பு இல்லாம இருக்கணும். இந்த மாதிரி அமைப்புகள்ல குரு சுக்கிரன் கேந்திரமா அமைஞ்சது அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் அந்த பெண் கணவரை பிரிய மாட்டார். ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவதாக ஒரு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரனை நல்ல நிலையில் அமர்ந்து 4ஆம் பார்வையாகவோ அல்லது 7ஆம் பார்வையாகவோ அல்லது 8ஆம் பார்வையாகவோ இந்த நிலைகளில் செவ்வாய் வக்ரம் நீசம் எந்த நிலையிலும் இல்லாம நேர்கதியில் இருந்து பார்த்தா, அதே மாதிரி சுக்கிரனும் எந்த நிலையிலையும் கெடாம இருக்கணும். இந்த அமைப்புகள்லாம் அந்த ஆண் மகன் பெண்ணை கணவர் மனைவியை பிரிய மாட்டார். திருப்பி சொல்றேன், பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் சப்தமமாக குருவை நல்ல நிலையில இருந்து பார்க்கும்போது குருவும் சுக்கிரனும் கெட்டிருக்க கூடாது. இந்த பெண் கணவரை பிரிய மாட்டார். ஒரு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த நெகட்டிவான ஆஸ்பெக்ட்லையும் இல்லாம கெடாத நிலையில செவ்வாய் சுக்கிரனை தொடர்பு கொள்ளும்போது அந்த ஆண் மகன் மனைவியை பிரிய மாட்டார். இதை ஆய்வு பண்ணி பாருங்க, ரொம்ப கரெக்டா இருக்கும். மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.